ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய எவ்ரிடே ஆப்ஜெக்டில் ஒரு சில விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அது எதுக்காக இருக்குன்னு இப்போ வரைக்கும் நம்ம தெரியாமையே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா கிராமர். இதனுடைய ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சீஸ் இட் அப்படிங்கிற ஒரு நொறுக்கு தீனி தாங்க. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நடுவில் ஒரு சின்னதாக ஹோல் இருக்குங்க. இதை இவ்வளோ நாளாக டிசைனுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரியலாகவே இந்த மாதிரி ஹோல் இதில் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்கெட் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அவனில் இந்த பிஸ்கெட்டோடைய மாவை ராவாக வைக்கும்போது அவனுக்குள்ளேயே இந்த பிஸ்கெட் கிராக் ஆகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி ஹோல் போட்டோம் அப்படின்னா பிஸ்கெட்டும் நல்லா ஈவனாக வேகும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ப்ளோட் ஆகுற, அதாவது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான சின்ன ஹோல்ஸ் சீஸ் இட்ல மட்டும் கிடையாது, எல்லா விதமான அவனில் வேக வைக்கக்கூடிய டஃப்லையுமே இதை போடுவாங்க. பீஸாவுடைய பேஸ் டஃப் இருக்கும் இல்லையா, அதை அவனில் வேக வைப்பாங்க இல்லையா, அதில் கூட இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரியான ஹோல்ஸ் போடுவாங்க. சில இது சைஸ் பெருசாக இருக்கும், அதில் நிறைய ஹோல்ஸ் போடுவாங்க. சீஸ் இட் ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால நடுவில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாட்டில் கேப்ஸ். இதில் என்ன புதுசாக விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டிலில் மூடி அண்ட் அது கூட சேர்ந்து அந்த பாட்டிலே அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரியான ஒரு ரிங் வருங்க. அதுவுமே பிளாஸ்டிக்கால் தான் ஆகியிருக்கும். மூடியையும் இதையும் தனித்தனியாக நம்மளால் செப்பரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆனால் 2024 யூரோப்பியன் யூனியன் ஒரு ரூலை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த மூடியை மட்டும் தனியாக கழட்டி எடுக்கிறதுனால இது கடலுக்குள்ளே போயிட்டு நிறைய உயிரினங்களுடைய வயிற்றில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேப்போட ரிங்கையும் அட்டாச் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வராங்க. இது மூலமாக கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறதுனால நிறைய நாடுகளும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடியோடு சேர்ந்து இதுவும் அட்டாச் ஆகி இருக்கிறதுனால நம்மளால் தண்ணி குடிக்கும் போதும் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால அந்த மூடியை தனியாக பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. எனிவேஸ் இந்த ரூல் நம்ம நாட்டுக்கு இன்னும் வரல. யூஎஸ், யூகே இந்த மாதிரி இடங்களில் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது 7up. 7upக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் 7upல இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய சின்ன பால் மாதிரியான ஒரு டிசைன், இதெல்லாம் ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியுமா? முதல்ல 7upை பற்றி நிறைய விஷயங்கள் ரூமர்ஸாக பரவிட்டுருக்கு. இதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்தது, அதனால தான் அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, இதில் 7 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லெமன் எசன்ஸ், கார்பனேட்டட் வாட்டர், சுகர், சிட்ரஸ் ஆயில், சிட்ரஸ் ஆசிட், சோடியம் சிட்ரேட், லித்தியம் சிட்ரேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான 7 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இதுக்கு 7up அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 7ஆவதாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டான லித்தியம் சிட்ரேட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. அளவுக்கு அதிகமாக இந்த 7upை குடிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த லித்தியம் சிட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு மூலக்கூறு நம்ம உடம்புல பெரிய வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7upையே டோட்டலாக பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 7up சொல்கிறாங்க, ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் இருக்கக்கூடிய இந்த லித்தியம் சிட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு மூலக்கூறை மட்டும் நாங்கள் அகற்றிடுறோம். அதுக்கு பதிலாக இது இல்லாமல் நாங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய 6 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த 7upை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த 7upை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பால் மாதிரியான ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, இந்த லோகோவில் இது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7upை இன்வென்ட் பண்ணது முதலாக சார்லஸ் லிப்பேர் கிரிக் அப்படிங்கிறவர் தான். இவருக்கு ஆல்பினோ அப்படிங்கிற ஒரு நோய் இருந்ததாகவும் அவருக்கு ரெட் கலர் ஐஸ் இருந்ததுனாலையும் அதை பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த 7up இந்த லோகோ 1960s இருந்து வரக்கூடிய எல்லா 7up லோகோஸ்லையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு உண்மையாகவே இந்த மாதிரியான ரெட் கலர் ஐஸ் இருந்ததா இல்லைன்னா ஆல்பினோ இருந்ததா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இமேஜும் பார்த்தீங்க, அதாவது இவருடைய புகைப்படமும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் வசதி மட்டும்தானே இருந்தது கேமராவில். அதனால பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருந்ததுனால இவருடைய ஐ பியூப்பிள் கூட ரெட் கலரில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரிய வரவே இல்லை. இன்னை வரைக்கும் இது ஒரு ரூமராக தான் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் சைக்காலஜி படி ரெட் கலர் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜியையும் எக்ஸைட்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய கலர் அப்படிங்கிறதுனால தான் இந்த 7upல இந்த ரெட் கலரில் பால் மாதிரியான சின்ன லோகோவை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லிட்டில் லைன். நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா நோட் புக்லையுமே பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரியான மார்ஜின் போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க இல்லையா. இது நம்ம இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கையெழுத்தாக இருக்கட்டும், நம்மளுடைய எழுதுகிற எழுத்துக்களாக இருக்கட்டும், ஒரு சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான மார்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் உண்மையாகவே இந்த மார்ஜின் எதுக்காக இருக்குது அப்படின்னா, எலிங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்ஜினை போட்டிருக்காங்க. நம்பவே முடியல, அந்த காலத்துலலாம் கட்டக்கூடிய எல்லா பில்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லா லைப்ரரியாக இருக்கட்டும், இந்த எலி தொல்லை அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றா இருந்திருக்கு. இந்த எலி முக்கியமான புத்தகங்களையும் முக்கியமான எழுத்துக்களையும் கடித்து சாப்பிட்றதுனால நிறைய இம்பார்ட்டண்ட்டான எழுத்துக்கள் அப்படியே மறைஞ்சு போயிருக்குங்க இந்த எலினால். அதனால் இந்த மாதிரி மார்ஜின் போடும்போது எலி ஒரு புத்தகத்தையோ நோட்டையோ கடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதனுடைய கார்னரில் இருந்து தான் கடிக்க ஆரம்பிக்கும். அதனால் முக்கியமான எழுத்துக்கள் சீக்கிரமாக அழியாமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் நம்ம இந்த மார்ஜினை நம்மளுடைய எழுத்துக்களை ஒரு சீராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா நினச்சிட்ருக்குறோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரூட் ஸ்டிக்கர் தான். நீங்கள் நிறைய சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைனா பழக்கடிக்க போனீங்க அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு சொல்லிட்டு நிறைய பழங்களில் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஸ்டிக்கர் எதுக்காக ஒட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரூட் எந்த கண்ட்ரியில் இருந்து வருது, எந்த கண்ட்ரியில் இது விளைஞ்சது அண்ட் எந்த கம்பெனி இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிக்கரையே ஒட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரில் ரேண்டமான நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸை வச்சு இந்த ஃப்ரூட் ஆர்கானிக்கா இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிக்க வகையில் வச்சிருக்கிறாங்க. 4 டிஜிட்டில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் அதில் 4 இருந்தது அப்படின்னா இந்த பழம் அதிகமான உரங்கள்னால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது அர்த்தமாங்க. 5 டிஜிட் இருந்தது அப்படின்னா இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 5 டிஜிட் ஃபஸ்ட்டு டிஜிட் 9 இருந்தது அப்படின்னா இந்த பழம் ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல வகையான விஷயங்களுக்காக தான் இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹெட்ரெஸ்ட் ஆன கார். நம்ம கார்லலாம் போனோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சீட்டில் பார்த்துருக்கீங்களா, நம்மளுடைய தலையை சாட்சி வைக்கிறதுக்காக ஒரு குஷன் மாதிரியான அமைப்பை கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நாளாக நம்ம ஹெட்ரெஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் உண்மையாகவே இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதிர்பாராத விதமாக நம்மளுடைய கார் ஆக்சிடெண்ட் ஆகி தண்ணிக்குள்ளே மூழ்குது, இல்லைனா திறக்கவே முடியாத சிச்சுவேஷன், அதாவது கதவு லாக் ஆகிக்கிடும் தெரியுமா, திறக்கவே முடியாத சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம சீட்டுடைய ஹெட்ரெஸ்ட்டை கலட்டணும் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்கான ஸ்டீல் 2 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்மளுடைய கார் கண்ணாடியை உடைச்சோன்னா சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். அது வழியாக நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடலாமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கியூஆர் கோடு. நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் இந்த கியூஆர் கோடு இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன திங்ஸ் வாங்கினாலும் நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ணவே செய்கிறோம். இப்படிப்பட்ட கியூஆர் கோடை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? ஜாப்பனீஸ் இன்ஜினியரான மஹாஷிரோ ஹாரா அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நம்மளுடைய ப்ராடக்ட்டுடைய டேட்டாவை யூஆர் லிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த யூஆர் லிங்கை பைனரி டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும்போது அது 0s and 1s மாறுங்க. இந்த 0s and 1s டாட்ஸாக மாற்றி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஆக்சிஸில் நம்ம அலைன் பண்ணணும். அப்படியே அலைன் பண்ணும்போது இந்த மாதிரியான ரேண்டம் பேட்டர்ன், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ் மாதிரி நமக்கு ஜாயிண்ட் ஆகி கிடைக்கும். இதை தான் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கியூஆர் கோடை இவர் கோ அப்படிங்கிற கேம் இருக்கும் இல்லையா, இந்த கேமை அட்மையர் பண்ணி தான் உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். crocodile ஃபார்ம், ஸ்கார்பியோ ஃபார்ம், ஸ்னேக் ஃபார்ம், இதெல்லாம் உங்கள் கணக்கு தெரியலையா, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுரேஷ் அப்படிங்கிறவங்க. கண்டிப்பாக இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சஜஷன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.